இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் முன்ன காமிக்கிறாங்க. அவள் பார்த்தா ஒரு பெரிய கல் மாதிரி எதையோ தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டுருக்கா. பார்த்தா அவங்க மாஸ்டர் தான் உள்ளே வர்றாரு. என்ன வேலை பண்ணிட்டு இருக்க நீன்னு சொல்லும் போது அங்கே சிக்கன் பீஸ் எடுத்து அவள் பாட்டு பிடிங்கி சாப்பிட ஆரம்பிச்சிடுறா. மாஸ்டரை போட்டு அங்கே வந்து பாடாப்படுத்திட்டு இருக்கா. நீ இப்போ பெரிய பொண்ணாகிட்ட இப்படியே சுற்றிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீ வந்துட்டு வெளியூருக்கெல்லாம் போய் நல்லா நீ ட்ரீட்மெண்ட் பண்ணி சம்பாதிக்கலாமே நிறைய காசு அப்படின்றத சொன்னதும், மாஸ்டர் நான் என்ன போய் பண்ண முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற சொன்னதும், உனக்கு தான் ஹெர்பை பற்றிலாம் நல்லாவே தெரியும், ஸோ நீ அதை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி சம்பாதிக்கலாமேன்னு சொன்னதும், கரெக்டாக சொல்லிட்டு இருக்கீங்க, நான் சம்பாதிக்கணும் அப்படின்றத சொன்னதுமே ஓகே நீ கிளம்புன்னு சொல்லிட்டு எங்கே பிடிச்சி தள்ளி விட்றாங்க. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோனோட ட்ரெஸ்ஸையுமே தூக்கி போட்டுட்டு நீ வந்து சம்பாதிக்காமல் வீட்டு பக்கம் வந்துடாது அப்படின்றத சொன்னதும், மாஸ்டர் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களா, கண்டிப்பாக நான் சம்பாதிக்காமல் வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நாய்க்குட்டியுமே கூப்பிட்டுட்டு அங்கேருந்து அவள் கிளம்பிடுறா. நீங்கள் வீட்டில் நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவன் வீல் சேரில் தான் இருக்கான், அவனால நடக்க முடியாது போல். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வேகமாக வந்துட்டு, பாஸ் உங்கள் பாட்டி பண்ணுற கூத்தெல்லாம் நீங்கள் பாருங்க அப்படின்றத சொன்னதுமே போய் அங்கே வந்துட்டு அந்த இதை பார்த்தா அங்கே ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல். சப்ஸ்கிரைபருமே வந்துட்டு 10 லேக்கை வந்துட்டு நெருங்கிருச்சு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே போட்டுட்ருக்காங்க. ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நான் வந்துட்டு மேரேஜ் பண்ணணுன்றதுக்காக தான் இவங்க அந்த மாதிரியே ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு என் உடம்பு சரி பண்ணிவிட்டு வந்துட்டு எப்படியாச்சும் நான் வந்து ஏதாச்சும் ஒரு பொண்ணை பார்த்து வந்து மேரேஜ் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பாஸ் அந்த ஃபேமிலியில் வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு உங்களை மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்களே என்ன பண்ணுறது அப்படின்றத கேட்டதும், ஃபஸ்ட்டு நான் அவங்களோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு க்ளோஸ் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை பார்த்து நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதுமே, இப்போ நம்ம என்ன பாஸ் பண்ணுறதுன்னு சொன்னதுமே, சரி நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த ஃபேமிலிக்கு போவோம், நான் பாட்டி வந்து டிசப்பாயின்ட் பண்ண விரும்பலை, அவங்களுக்கு என்ன டவுரியோ அதை வந்துட்டு கொடுத்துட்டு மேரேஜ் கேட்போம், இல்லை நான் வந்துட்டு என்கேஜ்மெண்ட்டை பிரேக்கப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்போ பார்த்தா அங்கே அசிஸ்டண்ட்டுக்கு கால் வந்துடுது, இப்படி ஃபேமிலியோட பொண்ணு திரும்ப வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு பேசிட்டு அங்கே வந்துட்டு விட்டான். அங்கே வந்துட்டு வேமா அது வந்து இடிக்க போகிறப்ப ஐயோ பாஸ் அப்படின்ற சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வானத்துலேருந்து பறந்து வந்து அதை எல்லாத்தையுமே அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறா. அங்கே வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகி போயிடுது. எப்பறம் இது நடந்துச்சு, ஏதோ சினிமாவில் பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோக்கு அங்கே பார்த்தா பயத்தில் வந்துட்டு அங்கே வந்து ரத்தமே வர ஆரம்பிச்சிருது. அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் உங்களுக்கு நல்லா தானே இருக்குது, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்றத சொல்லும் போது, என் கண்டிஷன் சரியில்லை, நான் உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்றத சொன்னதும், ஆனால் வந்துட்டு பாஸ் அப்படின்றத சொன்னதும், அந்த மெடிசன் எல்லாமே நான் சாப்பிட்டு தானே இந்த நிலமையில் இருக்கேன், எனக்கு எப்படி தான் வந்துட்டு சரியாக போதும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினோட அந்த உருவம் வந்து மறைய ஆரம்பிச்சிருது. அதை பற்றி அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இங்கே வீட்டில் பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே வந்து உட்காந்துட்ருக்கா. அப்போ அந்த ஃபேமிலியே இவங்களோட ஃபேமிலி தான் போல். நம்ம ஹீரோயின் அவனை மேரேஜ் பண்ணிக்கிற சொல்லி கேட்டதுமே, நான் ஏன் பண்ணணும், உங்கள் பொண்ணை போய் பண்ணுவீங்க இல்லை நீங்கள் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப வந்துட்டு கூலாக சொன்னதுமே, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, உங்கள் பொண்ணை நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் பண்ணுங்கள், 10 பில்லியன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க டவுரியா, எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு கேட்டதுமே, அப்போ அவங்க சொல்கிறாங்க, சின்ன வயசுலேயே நான் உனக்கு சொல்லிட்டேன் இந்த ஃபேமிலிக்காக வந்துட்டு நீ மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஆனால் வந்துட்டு நீ என்ன வந்து எல்லாத்தையும் மறந்து போயிட்டு பேசிகிட்டு இருக்கியா அப்படின்றத சொல்லிட்டு இப்போ அவங்க கேட்குறாங்க. இல்லை நான் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப வந்து இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்து நான் என்ன வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, என் குடும்பத்தை பற்றி இவ்வளோ தூரத்துக்கு இழிவாக பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்ற சொன்னதுமே, அப்போ அங்கே அவங்க சிஸ்டர் அங்கே அவனை பார்த்துட்டு க்யூட்டாக தான் இருக்கான், ஆனால் நடக்க முடியாமல் இருக்கானே அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் அங்கே பார்த்துட்டு இந்த பொண்ணு தானே என்னை காப்பாற்றினான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போ அங்கே சிஸ்டர் நீங்கள் வந்துட்டு மேரேஜ் வந்துட்டு பண்ணலன்னு வச்சுக்கோங்க, உங்கள் மேலே நாங்கள் கேஸ் போடுவோம், ஒன்று வந்துட்டு பொண்ணு அனுப்புவீங்க இல்லை கொடுத்த காசை ரிட்டர்ன் கொடுங்க அப்படின்றத சொன்னதும், ப்ளீஸ் நீங்கள் அப்படிலாம் தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, எங்கள் பொண்ணு இந்த வந்துட்டா பாருங்கள், நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு எப்படியாச்சும் மேரேஜ் பண்ணி வச்சுருவோன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இல்லை நான் கண்டிப்பாக இவனை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்றத சொன்னதுமே, ஏன் எதுக்காக நீ பண்ண மாட்டேன்னு சொல்லி கேட்டதும், எனக்கு வந்து நடக்க முடியலையான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உன் மூஞ்சை வந்து பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, கன்றாவியாக இருக்க பார்க்க அப்படின்றத சொன்னதும் உனக்கு அவ்வளோதான் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. என்னது நான் அக்லியாக இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அசிஸ்டன்ட் என்னை பார்த்து அசிங்கமாக தோணுது உனக்குன்னு சொல்லிட்டு கேட்குறான். பாஸ் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்றத அவர் சொல்கிறாரு. நான் அப்படிலாம் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ண முடியாது, மேரேஜ் பண்ணால் இவங்ககிட்ட கேளு, இவங்க தான் பொறுப்பு அப்படின்றத சொன்னதும், சரி ஓகே நான் கொடுத்த அந்த 10 பில்லியனையுமே நீங்கள் ரிட்டர்ன் கொடுங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு என்னது இவ்வளோ காசா அப்படின்றத சொல்லிட்டு, சரி ஓகே நான் உடனே உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்றத சொல்லிடுறா. அங்கே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. சரி நான் வந்து உனக்காக கார் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பும்போது நம்ம ஹீரோட்ட, பாஸ் இந்த பொண்ணை பார்த்தா என்னமோ பணத்தாசை பிடிச்ச மாதிரி தோணிட்டு இருக்கு அப்படின்ற சொன்னதும், அவ பாட்டி இருந்துட்டு போகிறா, நான் என்ன என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் இல்லாமல் அவளுக்கு நான் எழுதி கொடுக்க போகிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க.
இப்போ ஹீரோக்கு அங்கே பிளட்டாக வாமிட் வருவோமே ரொம்ப டென்ஷனாகி போயிருது அங்கே அசிஸ்டண்ட்டுக்கு. பாஸ் உங்களை எப்படியாச்சும் நம்ம வந்துட்டு சரி பண்ணணும், ஹெர்பலாக வச்சு யாரோ ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்களா, நம்ம வந்துட்டு அவங்க யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னு சொன்னதுமே அவங்க யாருன்னு எப்படி என்னால் வந்துட்டு போய் கண்டுபிடிக்க முடியும், அவங்க பக்கத்தில் நெருங்கி நான் போகலையுமே இந்த நோய் வந்துட்டு என்னை கொன்றும் நினைக்கிறேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். பாஸ் நீங்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க, கண்டிப்பாக நம்ம வந்துட்டு சரி பண்ணிடலாம் அப்படின்ற செட் அவர் ஆறுதல் சொல்கிறாரு. ஹீரோயினோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு அங்கே வந்து ரெடியாகி வைக்க சொல்லிட்டு இருக்காங்க. இவளை வந்துட்டு இங்கே வீட்டில் இருந்து அனுப்பிவிடணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்காக வந்துட்டு அங்கே கார்லாம் வந்துட்டு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க போல். ஸோ வந்துட்டு அதை ஓட்டலான்னு சொல்லிட்டு பார்த்தா அவளுக்கு எதுவுமே தெரிய மாட்டுது. நான் எப்பறம் இதை போய் ஓட்டுறதுன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பையன் சின்ன காரை வச்சு அங்கே ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு வந்துட்டு எப்படியோ வந்துருச்சு ட்ரைவ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கும்போது அந்த குட்டியே ஓட்டும் போது எனக்கு என்ன ஓட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எப்படியோ முயற்சி பண்ணி அங்கே ட்ரைவ் பண்ண அங்கே பழகிக்கிட்டு இருக்கா. நைட் போல் அங்கே வந்து 2 ஃபோனை வச்சு பார்த்துட்டே மாஸ்டர் வந்து போகும்போது சொல்லியிருக்காரு, நீ டிக்டாக் ரீல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நிறைய பண்ணு, ரொம்பவே ஃபேமஸ் ஆகுன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாமே அவர் வந்து யோசிச்சுட்டு நம்ம வந்துட்டு அதை பார்க்கலாமா அப்படின்ற செட் அங்கே வந்து எடுத்து பார்த்துட்ருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோவோட பாட்டி இங்கே ரீல்ஸ் போட்டது தான் வந்துட்டுருக்கு. அங்கே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவள் பார்த்துட்ருக்கா. என்னோட பேரனை வந்துட்டு யார் மேரேஜ் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் வந்துட்டு 1 மில்லியன் வந்துட்டு கொடுப்பேன் டே மாதத்துக்கு சம்பளமாக, இவன் வந்துட்டு பெரிய கம்பெனியோட ஓனர் அப்படின்ற செட் அங்கே போட்டதும் இது என்னோட வருங்கால ஹஸ்பண்ட் ஆச்சு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவங்க வந்துட்டு வீட்டெல்லாம் பார்த்துட்டு வாயை பொழுந்து போயிடுறான். நான் இப்போ உடனே வந்துட்டு ஓகே பண்ணுறேனே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கமெண்ட் பண்ணதுமே அவளுக்கு அங்கே 1 மில்லியன் கிடச்சிருது. அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகி போயிடுது. நெக்ஸ்ட் டே இவங்க மேரேஜுக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பாஸ் இன்னும் இவங்க ஆளவே காணமே அப்படின்றத சொன்னதும் உங்களுக்கு கால் பண்ணுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வேகமாக வந்து ஓடி வந்துச்சேக்கா. பார்த்தா அவளை அங்கே பார்த்துட்டு அவன் ஷாக்காகி போயிடுறான். ஏன்னா வந்துட்டு மேக்கப் பயங்கரமாக வந்துட்டு பொண்ணாக மேக்கப் போட்டு வரணும்னு சொல்லிட்டு கண்ட்ரைவ் பண்ணி வச்சதுமே அவனுக்கு அவ்வளோதான் வந்துட்டு அங்கே பிளட்டாக வாமிட் வர ஆரம்பிச்சிருது. யாரை பார்த்து நீ வாந்தி எடுத்துட்ருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே எதுக்காக நீ இப்படி மேக்கப் போட்டுட்டு வந்திருக்க அப்படின்ற சொல்லிட்டு இங்கே கேட்டதும் மேரேஜ்னா அவர் எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத அவள் கேட்குறா. இப்போ நம்ம ஹீரோ நீ பக்கத்தில் வா மோதோ அப்படின்ற சொல்லிட்டு அவரோட ஃபேஸ் எல்லாத்தையுமே அப்படியே வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டுருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ கிஸ் எதுவும் பண்ண போகிறானோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அங்கே வந்துட்டு தோணிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக போயிடுறாங்க. ஆனால் வந்துட்டு இவன் உட்காந்துட்டு இருக்கான். அவன் நிற்கிற வாசியை வந்துட்டு ஃபோட்டோ வந்து சேமாக வரமாட்டேது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு இப்போ என்ன வந்துட்டு பண்ணிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு அவளோட பவரை யூஸ் பண்ணி அவள் பாட்டு அவனோட சேரவே அப்படியே தூக்கிடுறா. அதை பார்த்து அங்கே வந்து ஷாக் ஆகிடுது. இப்போ எடுங்க ஃபோட்டோ அப்படின்ற சொல்லிட்டு அவங்க சிரிச்சிட்ருக்கா. அதுக்கப்புறம் அங்கே வெளியே வந்ததுமே சரி ஓகே நான் வந்துட்டு உன்ட்ட ஒரு விஷயம் கேட்கணும், எப்போ பார்த்தாலும் ஏன் இந்த சேர்லேயே உட்காந்துட்ருக்க, உன்னால் ஏன் நடக்க முடியாதா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு கிண்டல் பண்ணதும் நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் நீங்கள் இப்படிலாம் பாஸை பற்றி பேசாதீங்க, அவங்க அம்மா வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க, அவருக்குமே அதில் சிக்கிதான் இந்த மாதிரி ஆகி போயிடுச்சு, அப்போ இருந்தே அவர் இந்த மாதிரி இருந்துட்டுருக்காருன்னு சொன்னதும் இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது, நான் வந்துட்டு இதை சரி பண்ணிடுவேனே அப்படின்றத சொன்னதுமே ஆனால் அவங்களுக்கு இவ பேச்சில் நம்பிக்கை இல்லாமல் இருந்துட்டுருக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் என்னடா பாவீங்களா, நான் உண்மையை சொன்னால் கூட நீங்கள் நம்பாமையாக இருக்கீங்க, நான் உண்மையிலே சரி பண்ணிடுவேன் அப்படின்ற செட் அவங்க யோசிச்சுட்டு ஹீரோயின் அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுமே ஹீரோயின் அங்கே வீட்டை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாகிடுறா. ஏன்னா வீடு வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது, ரொம்ப வந்துட்டு ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே எக்ஸைட் ஆகிட்டுருக்கு, ரொம்பவே ஹாப்பியாகி போயிடுறா. ஹீரோயின் ரூமுக்கு வந்துட்டு ஹீரோவோட காலில் ஓங்கி அடித்து பார்க்குறா. அவனுக்கு எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லாத மாதிரி இருக்குது. சரி உன்னோட பேண்ட்டை கழட்டு அப்படின்ற சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு அவன் பெல்ட்டை வந்துட்டு இருக்கல பிடிச்சிக்கிறான். வேமா வந்துட்டு கலட்டு அப்படின்னா தானே வந்துட்டு உனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவங்க அப்பா வந்துட்டு வெளியே இருந்து அதெல்லாமே கேட்டுட்டு அவர் பார்த்தா தப்பாக புரிஞ்சுக்கிறாரு. இவன் மேலே ஏறி அங்கே குதிச்சிட்டு இருக்கா. அப்பயுமே அவனுக்கு எந்த ஒரு வந்துட்டு உணர்ச்சியுமே இல்லை. அப்புறம் வந்துட்டு பெரிய கல்லாக தூக்கிட்டு வந்து அடிச்சு பார்ப்போன்னு சொல்லிட்டு அதையுமே அவள் ட்ரை பண்ணுறா. என்ன பண்ணிட்டுருக்க, என்னை கொலை பண்ணலாம் ட்ரை பண்ணுறியா, எதுவும் வேலையாகாது, காலை உடச்சி தொலைஞ்சிடாது அப்படின்றதாமே சொல்கிறான். பட் அங்கே காலில் வந்துட்டு ஓங்கி போட்டாலுமே அதுவுமே வந்துட்டு ஒர்க் ஆகலை. ஸோ நான் என்ன தான் பண்ணுறது, இப்போ வந்துட்டு எனக்கு தெரியும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவளோட நீரில் எடுத்து அவள் வந்துட்டு அங்கே கூத்திட்டு அங்கே வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணதுமே ஹீரோ அவ்வளவே பார்த்துட்டு அப்படியே சிரிச்சிட்டே இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோ என் காலை பிடிச்சி கீழே விட்டதுமே பார்த்தா அவனுக்கு திடீர்னு அங்கே காலில் வந்துட்டு உணர்ச்சி வந்துடுது. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காக இருந்தவங்களுக்கு அப்போங்க அவங்க அப்பா பார்த்தா வந்துட்டு உள்ளே நடக்கிறதெல்லாம் கண்டிப்பாக எனக்கு பிறப்பில் பிறந்துடும் அப்படின்ற செட் அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு போயிட்டுருக்காரு. நம்ம ஹீரோ லைட்டாக வந்துட்டு காலை இறக்கி வச்சு வந்து எந்திரிச்சதுமே பார்த்தா அவனால் எந்திரிக்க முடியுது. அவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருது. ஆனால் வந்துட்டு அடுத்த செகண்டே அவன் வந்துட்டு கீழே விழுந்துடுறான். அதெல்லாம் பார்த்துட்டு
வந்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, நீ என்னை பார்த்தா வந்துட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா, வேணும்னே ஏதோ பண்ணிவிட்டு இப்படி என்னை அசிங்கப்படுத்துறியான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. நம்ம ஹீரோயின், எதுக்காக நீ இப்படி கோவப்பட்டுட்டு இருக்க, உன்னோட கால் இவ்வளோ நாளாக ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கு, உடனே எப்படியும் சரியாகும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆயிரும், நீ எதுவும் கவலைப்படாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், நீ இப்படிலாம் வந்துட்டு கோவப்படக்கூடாது அப்படின்றத அவ சொல்கிறா. ஆனால் ஹீரோக்கு வந்துட்டு அவள் பேச்சில் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. ஏன்னா வந்துட்டு இவ்வளோ நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணி இதே தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான். அப்புறம் அவன் வெளியே வரும்போது பார்த்தா அவங்க அப்பா ரொம்ப சூப்பராக வந்துட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டுருக்காரு. புதுசாக குழந்தை பிறந்தா எந்த மாதிரி இருக்கணுன்றதுக்காக பண்ணுறாரு. ஏன்னா அதுக்குள்ளே வேமா வந்துட்டு எதனால் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அவனுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. என்னடா பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரிய மாட்டுது. அப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயினுக்குமே வந்துட்டு அங்கே முறைப்படி மேரேஜுமே பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அவளோட ஃபேஸில் இருக்க அந்த துணி எடுக்கணும் போல், அவள் பார்த்தா அங்கே எடுத்து விட்டு பேன்னு சொல்லிட்டு அவனை பயமுடுத்திட்டு கத்துனதுமே அங்கே ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. எப்படிப்பட்ட பொண்ணு இவெல்லாம் என்ன வந்துட்டு பொண்ணு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகுது. அதுக்கப்புறம் அவர் ரீல்ஸில் காமிச்சிட்டு, இதில் பார்த்தியா 1 மில்லியன் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க, ஸோ இந்த பணத்தை எல்லாத்தையுமே என்னோட அக்கௌண்ட்டில் வந்துட்டு நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் அப்படின்றத சொல்லிடான். அப்புறம் என்னையுமே வந்து நல்லா பார்த்துக்கணும், என் வயிற்றையுமே பார்த்துக்கணும், எனக்கு நல்ல சாப்பாடை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றத அவள் சொல்கிறா. எனக்குமே சில ரூல்ஸ் இருக்குது, அதெல்லாமே நீ கேட்டு நடக்கணும் நம்ம ஹீரோங்க சொல்லிட்டு இருக்கான். அவளோட பிஹேவியர்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்பவே அவளுக்கு வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு பாட்டியை பார்த்துட்டு அங்கே வெளியே நின்று கேட்டுட்டு இருக்காங்க என்ன வந்து நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோக்கு திரும்ப ட்ரீட்மெண்ட் பண்ணுறதை பற்றி அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு அங்கே தப்பான எண்ணம் வந்துடுது. கண்டிப்பாக வந்துட்டு பேரையும் கூட சேர்ந்து அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கா, எனக்கு கொள்ளு பேரையும் கிடச்சிருவான் அப்படின்ற சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே நீடியில் எடுத்து வந்து குத்துறதை பற்றி அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. அவனுக்கு ரொம்ப பெயினாக இருக்குமேன்னு சொல்லிட்டு அவனுக்கு பயமாக இருக்குது. இல்லை அங்கே கர்ச்சிப்பையுமே வச்சு விட்றா. அப்போ தான் என்ன ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கான், நீ வந்துட்டு ஃபஸ்ட்டு தேவையில்லாமல் என் பக்கத்தில் வந்து நெருங்கி வரக்கூடாது, என்னோட பர்சனல் விஷயத்தில் வந்துட்டு நீ நுழையவே கூடாது, ரெண்டாவது நம்ம சேம் பெட்லலாம் தூங்க மாட்டோம், ஜஸ்ட் வந்துட்டு ஊர் உலகத்துக்கு தான் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கான். ஸோ இதான் அவனோட ரூல்ஸாக இருந்திருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு அதை பற்றிலாம் எந்த கவலையுமே கிடையாது. அவள் வந்து மேரேஜ் வந்து பண்ணிக்கிட்டதே என்னத்தையும் விளையாட்டுத்தன மாதிரி அவள் பண்ணிகிட்ருக்கா. சரி, ஓகே, நம்ம இப்போ ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அங்கே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணால் நம்ம ஹீரோக்கு அங்கே பெயின் தாங்கவே முடியலை. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட்ட இப்படியே வந்துட்டு நாளுக்கு வந்து 2 டைம் பண்ணணும்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு எல்லாமே சரியாயிரும், கூடி சீக்கிரம் நீ வாக் பண்ணிடுவா அப்படின்றத அவள் சொல்கிறா. நெக்ஸ்ட் டே அவங்க அந்த ரூமுக்கு போனால் அவளோட ட்ரெஸ், அவளோட அந்த கேப்பு, பேக்கு எல்லாமே இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. அப்போ அங்கே அசிஸ்டண்ட்டாக அவங்க ஹீரோ, நீங்கள் ஃபஸ்ட்டு இவளை வந்து நல்லா ரெடி ஆகி அந்த ஆக்ஷனுக்காக ரெடி பண்ணி அனுப்பிவிடுங்க அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே அங்கே ரொம்ப சூப்பராக வந்துட்டு ரெடி பண்ணி அனுப்பிடுறாங்க. ஈவெண்ட்டில் நம்ம ஹீரோயினோட பேரண்ட்ஸ் வந்து அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க சிஸ்டர் சொல்கிறா, ஏன்னா அவளை வந்துட்டு ஏதோ ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறதுக்கு அவள் ரெடி பண்ணிட்டு இருக்காளாமே, வந்துட்டு குணமாக்கிடுவாளோ அப்படின்ட்டு சொல்லும்போது இதனால் நம்ம ஃபேமிலிக்குமே வந்துட்டு நிறைய நன்மைகள் கிடைக்கும்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அப்புறம் இங்கே பார்த்தா அவங்க அப்பாவும் பாட்டியுமே பேசிகிட்டு இருக்காங்க. கண்ட்ரி சைடில் தான் அந்த மெடிசன் பேரி வரப்போகிறதா கேள்விப்பட்டோம், எனக்கு என்னமோ வந்துட்டு நம்ம வீட்டு மருமகளாக தான் எது இருக்குமோ அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் அவள் வந்து கண்ட்ரி சைட்லேருந்து வந்திருக்கலாம், பட் ஆனால் அந்த பொண்ணாக இருக்க சான்ஸ் கிடையாது அப்படின்றத அங்கே சொல்கிறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோயினுமே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே நின்றுட்டு இருக்கான், பட் அங்கே குச்சி ஊண்டி தான் நடக்க முடியுது போல். அவங்க சிஸ்டருக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. அம்மா இங்கே பாருங்கம்மா, அவன் நின்றுட்டு இருக்கான், இதனால தானே நான் வந்துட்டு வீல் சேரில் இருக்கான்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணலன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே கஷ்டமாயிருது. அப்போ அவங்க பாட்டிக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிருது. ஹீரோயின் வந்ததுமே எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டாலே அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு வெல்கம் பண்ணிவிட்டு, நான் உனக்காக வந்துட்டு எந்த ஒரு கிஃப்ட்டுமே வாங்காமல் வந்துட்டேனேம்மா அப்படின்றத சொன்னதும், பாட்டி எனக்கு கிஃப்ட்லாம் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு பைசானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத சொன்னதும், சரி ஓகே, நான் வந்துட்டு உனக்காக காசு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அவங்க சிஸ்டர் அதெல்லாமே கேட்டுட்டு, போய் பாருங்கள் 2 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே வந்துட்டு பாருங்கள் அவள் வேலையை ஆரம்பிச்சிட்டா, காசெல்லாம் அந்த குடும்பத்தில் கேட்க ஆரம்பிச்சிட்டா பார்த்தீங்களா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. நான் எப்படியாச்சும் வந்துட்டு இவர் சரியானதுமே இவர் எப்படியாச்சும் செடியூஸ் பண்ணி நான் மேரேஜ் பண்ணிக்கிறணும், நான் வந்துட்டு பெரிய பணக்காரி ஆயிடுவேன், குடும்பத்துக்குமே நிறைய காசு கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கேவலமான ஐடியாலாம் அவங்க சிஸ்டர் அங்கே பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அங்கே ஆக்ஷனுமே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ வந்து அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. அங்கே ஒரு பாக்ஸில் வந்துட்டு கல்லும் அதுக்கப்புறம் வந்து ஜுவல்லரியுமே கொண்டு வருவாங்க போல். ஸோ வந்துட்டு அதை யார் வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து டிவைட் பண்ணி அந்த பைசாவை கொடுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. மிச்சது வந்துட்டு அந்த அனாதை குழந்தைங்களுக்காக கொடுக்கப்படும் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிக்கா. நான் அவளுக்கு அது எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிடுச்சிக்கா. ஈஸியாக இதெல்லாம் கண்டுபிடிக்கலாமே, இதுக்காக வந்துட்டு ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஷாக் ஆகுது.
சொல்லும்போது அப்போ உங்கள் சிஸ்டர் நான் கண்டிப்பாக இதில் வந்து கண்டுபிடிச்சி அவங்க முன்னாடி நான் பெரிய ஆளுன்றதை நிரூபிப்பேன் அப்படின்றத சுற்றி யோசிக்கிறா. ஆனால் ஹீரோயின் அவளோட சக்தியில் யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே பார்த்துடுறா. எதில் வந்துட்டு ஜுவல்லரி இருக்குது கல் இருக்குன்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் வந்துட்டு இதில் கலந்துக்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ நீ என்ன ஷோராக சொல்கிறேன்னு சொன்னதுமே அவள் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. ஏலம் கேட்க ஸ்டார்ட் பண்ணதுமே அவங்க சிஸ்டர் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணதுமே காசுக்காக நம்ம ஹீரோயின் எடுத்த உடனே 200 மில்லியன் சொன்னதுமே நீ தேவையில்லாமல் இப்படி நம்ம குடும்பமானத்தை வாங்காத ரெப்புடேஷனுக்கு எடுக்கணும்னு பார்க்குறியா உனக்கு என்ன வந்துட்டு காசோட அருமை தெரிய போகுது அப்படின்ற சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதும் நம்ம ஹீரோவை பார்த்தா நீ தேவையில்லாமல் என்னோட ஒய்ஃபை பற்றி பேசிட்டு இருக்காத அவளுக்கு வந்துட்டு காசோட அருமை தெரியணும்னு எந்த அவசியமே கிடையாது அவன் ஆசைப்படுறத வாங்கி கொடுக்காத நான் இருக்கேன் அப்படின்றத இப்போ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்துட்டு நீ குடும்பமானத்தை வாங்கிறாத மேலே ஏறிக்கிட்டு என்ன வந்துட்டு விளையாட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்க ரெப்புடேஷனே பாலாக போகுது அப்படின்றத சொன்னதுமே உங்களுக்குலாம் வந்துட்டு என்ன வந்து ரெப்புடேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவப்படுறா. கண்ட்ரி சைட்லேருந்து வந்துட்டு உனக்கு என்ன இதை பற்றி தெரிய போகுதுன்னு சொன்னதுமே இதெல்லாம் எங்கள் ஊர் பக்கம் ரொம்ப சர்வசாதாரணம் என்ன வந்துட்டு இதுக்கு இவ்வளோ பில்டப் பண்ணிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப கோவப்பட்டதும் ஹீரோ நீ ஏன் வந்து கோவப்பட்டுட்டு இருக்க உனக்கு எவ்வளோ நேரம் விளையாட்டு காமிக்கணும்னு நினைக்கிறியோ அந்த மாதிரி பண்ணிட்டு நான் வந்துட்டு எதுவும் கவலையெல்லாம் பட மாட்டேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. என்ன தைரியம் தான் நம்மளை பார்த்து இப்படிலாம் பேசிகிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு என்ன என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லாமல் பேசுகிறேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்படிலாம் கிடையாது உண்மையிலே எனக்கு நம்பிக்கை இருக்குது பட் ஆனால் வந்துட்டு எனக்கு வந்துட்டு நீ தோற்று போயிட்டேனாலுமே எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்படின்றத அவன் சொல்கிறான். ஆனால் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப கடுப்பாயிட்டுருக்கு என்ன பார்த்தாலும் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறவங்க சொல்கிறாங்க எவ்வளோ டைம் ஆக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்துட்டு கரெக்டான பாக்ஸாக வந்துட்டு ஓப்பன் பண்ணி கல்லை உடைச்சு காமிங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தா கரெக்டாக அங்கே சூஸ் பண்ணி உடைக்கிறா. ஃபஸ்ட்டு அந்த பச்சை கலர் கல் உடையுது அதை பார்த்துட்டு அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. செகண்ட் டைமே வந்துட்டு அவள் சூஸ் பண்ணி உடைச்சதுமே அதுவுமே உடைஞ்சதுமே அப்போ பார்த்தீங்களா என்னோட வந்துட்டு தைரியத்தை என்னோட திறமையை அவள் சொல்லிட்டு இருக்கா. அவங்க ஹீரோக்கே ரொம்ப ஷாக்காக தான் இருக்குது அவங்க பாட்டி எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருது. அப்போ அவங்க சிஸ்டர் நீ வந்துட்டு ஏதோ கரெக்டாக வந்துட்டு எல்லாத்தையும் ரெண்டை உடச்சிட்டுன்னு சொல்லிட்டு ஓவராக சீனெல்லாம் போடாத ஏதோ வந்துட்டு சூஸ் பண்ணியா வந்து உடைச்சதில் வந்துட்டு ரைட்டாக வந்துருச்சு போல் நான் சொல்கிறத கேளு இப்போயுமே குடும்பமானத்தை வாங்காமல் கீழே இறங்கிருன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் வேலையை பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கரெக்டாக எல்லாத்தையுமே சூஸ் பண்ணி உடைச்சிடுறா. அப்போ அங்கே அதை பார்த்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக போயிடுது. நம்ம ஹீரோயின் ஹீரோட்ட போய் பார்த்தீங்களா ஹஸ்பண்ட் இந்த மாதிரி வந்துட்டு யாராச்சும் பண்ண முடியுமா நான் பாருங்கள் உங்கள் குடும்பமானத்தை காப்பாற்றிட்டேன்ல அப்படின்ற சொல்கிறா. நம்ம ஹீரோ அதெல்லாமே எடுத்து இவளுக்காக வந்து அங்கே செயின்லாம் செய்கிறதுக்கு சொல்லிடுறான். அப்போ ஹீரோ நான் வந்துட்டு மிச்சம் இருக்க இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே 100 மில்லியனுக்கே கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன் யாராச்சும் வாங்குறதுனா வாங்கிக்கலான்னு சொன்னதுமே இந்த அம்மாவும் பொண்ணுமே குதிக்கிறாங்க அதை வாங்குறதுக்கு. பட் அவங்க அப்பாவுக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க கிடைச்சா 200 கிடைக்குமேன்னு சொல்லிட்டு அங்கே அதை வாங்கிட்டு உடைச்சா அதில் பார்த்தா எதுவுமே இல்லை. அதை பார்த்துட்டாங்க ரொம்பவே டென்ஷனாகி போயிடுது அவங்களுக்கு. அவங்க அப்பாவுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. பிறகு நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு போய் மீட் பண்ணிவிட்டு நேற்று வந்துட்டு ஊர்லேருந்து வந்ததாக கேள்விப்பட்டேன் மாஸ்டருமே உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்காரு ஆனால் வந்து வரவங்களே நீ மேரேஜ் எல்லாம் பண்ணிட்டியா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து கேட்குறாங்க. மாஸ்டர் வந்துட்டு உனக்காக இந்த பெயிண்டை கொடுத்து விட்டுருக்காரு நீ எப்பயுமே வந்துட்டு நல்லபடியாக இருக்கணும் அப்படின்ற சொன்னதும் கண்டிப்பாக நான் வந்துட்டு இங்கே வந்திருக்க எல்லா ஒர்க்கையுமே நல்லபடியாக பண்ணுவேன் அப்படின்ற சொல்லிட்டு அவளுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. ஹீரோயினுக்காக தாங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலாக நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே ஹீரோட்ட நான் வந்து உன்ட்ட பெட் கட்டந்த உனக்கு ஞாபகம் இருக்கா இந்த காம்படிஷனில் நான் வந்துட்டு வின் பண்ணிட்டேன் ஸோ வந்துட்டு இந்த பாடி வந்துட்டு எனக்கு சொந்தமானது நான் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொன்னதும் அவங்க சிஸ்டர் வந்துட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. எங்கே அவங்க மாஸ்டரை பார்த்தா அங்கே வந்துட்டு அங்கே தண்ணிக்கு நடுவுலலாம் வந்துட்டு நடந்துட்டு அவர் அங்கே வீர சகசெல்லாம் பண்ணிட்டுருக்காரு. நம்ம ஹீரோயினை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து முடிவு பண்ணிட்டுருக்காரு. இப்போ அவளுக்காக வந்துட்டு கடலுக்குள்ளேருந்து ஒரு மீனையும் பிடிச்சி கொண்டு வந்துட்டுருக்காரு. நம்ம ஹீரோயின் என்னோட யங் மாஸ்டர் வந்து என்னை மீட் பண்ணுறதுக்காக வரப்போறாருன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பிட்டு இருக்கா. எங்கே பார்த்தா இப்போ வரைக்குமே அந்த பெரிய மாஸ்டர் நம்ம வந்து யாராலையுமே மீட் பண்ண முடியலேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்துட்டு கால் வந்துடுது நம்ம ஹீரோக்கு அங்கே அசிஸ்டன்ட் இருந்து இன்றைக்கி அந்த மாஸ்டர் வந்துட்டு மீட் பண்ண முடியாதான் அவர் வரலையான்னு சொன்னதுமே அங்கே எல்லாருக்குமே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. நம்ம ஹீரோயினுக்கு அவங்க மாஸ்டர் அங்கே கால் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன்னு சொன்னதுமே ஹீரோயின் ரொம்ப ஹாப்பிட்டு போய் கதவை திறக்கிறா. பார்த்தா வந்துட்டு மாஸ்டர் இல்லை. அதுக்கப்புறம் திரும்ப அங்கே கால் பண்ணிட்டு நீங்கள் வேறு வீட்டு வாசலில் போய் நின்றுட்டு வந்துட்டு கரெக்டாக வீட்டுக்கு வாங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. ஆஃபீஸில் நம்ம ஹீரோ இவனை பற்றியே ஹீரோ வந்து பேசிட்டு அவளை பற்றியே நினச்சிட்டே எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் சொல்லிகிட்டே இருக்கோமே அவங்க ஃப்ரெண்டும் அவங்க அசிஸ்டண்ட்டும் ஐ திங்க் உங்களுக்கு வந்துட்டு அவங்களோட நினப்பாவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். பேசாமல் நீங்கள் வந்துட்டு வெளியே எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகலாம் என்ஜாய் பண்ணலாம் அதை விட்டுட்டு ஏன் ஆஃபீஸில் இருக்கணும்னு சொல்லிட்டு பேசினதும் அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு மரியாதையோட டென்ஷனை கலப்பாமல் 2 பேருமே வெளியே போயிருங்க அப்படின்றத அவன் சொல்கிறான்.
இங்கே வீட்டில் நம்ம ஹீரோயின் பாட்டிக்காக ரொம்ப சூப்பராக சாப்பாடுலாம் நிறைய பண்ணிட்டுருக்கா. பாட்டிக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு, நேற்று நைட்டு என்னம்மா வந்துட்டு உங்கள் 2 பேத்துக்கு நடுவில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே வந்துட்டு ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறா. ஹீரோ பக்கத்தில் அவள் க்ளோஸ் அப் பண்ணதுமே, நீ எதுக்காக இவ்வளோ ரூடாக வந்துட்டு இவ்வளோ வந்து மோசமாக வந்து பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்க, கொஞ்சம் வந்துட்டு டைம் கொடு எனக்கு அப்படின்ட்டு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே பக்கத்தில் க்ளோஸ் அப் போனதே அவன் வாயில் வந்து மெடிசன் போடுறதுக்காக தான் போல். ஸோ வந்துட்டு போட்டு விட்டதுமே அங்கே வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு, நீ என்ன வந்துட்டு எனக்கு போட்டு விட்ட அப்படின்றத சொன்னதும், இது ஹோம்மேட் மெடிசன், இது உன் உடம்ப சரியாக்கிறோம் அப்படின்றத சொன்னதும், கொஞ்ச நேரத்தில் பார்த்தா 2 பேத்துக்குமே தூக்கம் வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்தா அவள் குழந்த மாதிரி வந்துட்டு அவன் பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். என்னை வந்துட்டு கூட்டிகிட்டு போய் குளிக்க வைன்னு சொல்கிறான். குளிக்க வைக்க போனால் அங்கே வந்துட்டு சின்ன பிள்ளை மாதிரி டான்ஸ் ஆடிட்டு அங்கே வந்துட்டு அவளை வந்து பாடாப்படுத்தியிருக்கான். அப்புறம் நம்ம பாட்டிகிட்ட சொல்கிறா, பாட்டி நாங்கள் வந்துட்டு நல்லா வந்து தூங்கிட்டோம் அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அப்படின்றத சொன்னதுமே, அதை கேட்டுட்டாங்க நம்ம பாட்டிக்கு கொஞ்சம் கவலையாயிருது. என்னடா இப்படி ஆகி போயிடுச்சேன்னு சொல்லிட்டு, அப்புறம் நெக்ஸ்ட் சீன் அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோவை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு போயிட்டுருக்காங்க ஆஃபீஸ்க்காக. அப்போ அங்கே ஒர்க் பண்ணுற ஆள் வந்துட்டு ரொம்ப ரூடாக வந்துட்டு பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான். பாட்டியானா மீட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் காசு கொடுத்ததுமே பல்ல காமிச்சிட்டு உள்ளே போக சொல்கிறான். ஆனால் ஹீரோயினை உள்ளே விட மாட்டான். அவங்க தான் எனக்கு காசு கொடுத்தாங்க, நீ என்ன கொடுத்தியா போகாதன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோங்க வந்துடுறான். ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஹீரோட்ட போய் எனக்கு கொஞ்சம் காசு கொடுன்னு சொன்னதுமே, எதுக்காக அப்படின்றத கேட்டதும், இந்த ஆள்கிட்ட காசு கொடுத்தா தான் நான் வந்துட்டு பார்க்க முடியுமாவே, வீட்டில் வந்துட்டு நான் உன்னை ஃப்ரீயாக தானே பார்த்துட்ருக்கேன்னு அவன் சொல்கிறா. அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே டென்ஷனாகி போயிடுது. அசிஸ்டன்ட் டைமில் வந்துட்டு சரியான பாடம் கற்றுக் கொடுங்க அப்படின்றத சொல்கிறான். பாட்டி நான் உங்களுக்காக தான் சூப்பராக ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன், இந்த சூப்பை நீங்கள் குடிச்சு நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுமே அங்கே உள்ள ஹீரோ கூட்டிகிட்டு போகும்போது அங்கே ஆஃபீஸில் எல்லாருமே இது பாஸோட ஒய்ஃப் போல் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பி அப்படியே வந்து சிரிச்சிட்டு போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் சரி ஓகே உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும், உன்னோட பேண்ட்டை கழட்டு அப்படின்ட்டு சொல்லும்போது, ஃபஸ்ட்டு நீ கதவு மூடு அப்படின்றத சொன்னதும், கதவு மூடனா பார்த்தா அங்கே வெளியே வந்துட்டு அங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே அங்கே ஒட்டு கேட்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோ நான் இந்த லெவலுக்கு மட்டும் வந்துட்டு தூக்கிறேன், நீ இப்போ ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னதுமே அங்கே எல்லாருக்குமே தப்பான ஐடியா வந்துடுது. ஏதோ வந்துட்டு வேலை பண்ணிகிட்ருக்காங்க போல் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இப்போ கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணிப்பார், உன்னால் கண்டிப்பாக முடியும்னு சொல்லும்போது 2 எட்டு வைக்கிறான். அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. பார்த்தா வந்துட்டு வேகமாக நடக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே அவன் ஸ்லிப்பாகி விழுந்துடுறான். என்ன பண்ணிகிட்ருக்க நீ எந்திரிக்க ட்ரை பண்ணுன்னு சொல்லும்போது அவங்க சிஸ்டர் அங்கே வந்துடுறா. ஆஃபீஸில் இப்படி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்களே உங்களுக்குலாம் என்ன அசிங்கம் இல்லையான்னு சொன்னதும், இதில் என்ன அசிங்கம் இருக்குது, நாங்கள் லீகல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவங்க ஹீரோ வந்து தூக்கும்போது அவளோட அந்த பென்டன் வந்து கீழே விழுந்துருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் நான் வந்து மெடிக்கல் வந்து படிச்சிருக்கேன், ஸோ உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு தான் வந்தேன்னு சொன்னதுமே, எனக்கு அதெல்லாம் வந்துட்டு எதுவும் தேவை கிடையாது, நீ கிளம்பு அப்படின்றத சொல்லும்போது, அப்போ அவங்க சிஸ்டர் வந்துட்டு நம்ம இங்கே வந்துட்டு சூப் குடிக்க வேணாம்னு நினைக்கிறேன், இங்கே வந்து குடித்தோம்னா ஏகப்பட்ட பேர் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு ஹீரோவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ அவங்க அந்த பென்டென்ட் கீழே கிடக்கிறத பார்த்துட்டு அவங்க சிஸ்டர் எடுத்துட்டு இது யாரோட தான் விழுந்துருச்சு போல், இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் போலையே, இதை விற்றா நான் காசு சம்பாதிக்கலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு போகிறா. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினுமே இந்த சூப்பை குடித்ததுமே ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ வந்துட்டு அவங்க மாஸ்டர் சொன்ன விஷயம் ஹீரோயினுக்கு ஞாபகம் வந்துடுது. அதில் வந்து டெவில் கலந்துருக்கு, என் பாடிக்குள்ளே போயிட்டுருக்கு, ஸோ வந்துட்டு நான் அதை எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணணுமேனு சொல்லிட்டு அவள் என்னென்னமோ வேலை பண்ணிகிட்ருக்கா. அதுக்கப்புறம் நான் எப்படியாச்சும் வந்துட்டு இது எல்லாத்தையுமே வெளியே போக வைக்கணும்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையுமே அங்கே ரிலாக்ஸாக வந்துட்டு அவங்க மைண்டை பண்ணிவிட்டு அவள் வேகமாக வந்து அந்த ஜன்னல் வழியை போய் அங்கே குதிச்சதும் ஹீரோ அவ்வளோதான் அரண்டு போயிடுறான். ஐயோ கடவுளே அப்படின்ட்டு தான் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே அசிஸ்டன்ட் வரவும் என்னாச்சு பாஸ் அப்படின்றத சொன்னதுமே அவன் மேலே வந்து குதிச்சு தொலைஞ்சிட்டா. உயிரோட இருக்காளா இல்லையான்னு பாருங்க அப்படின்றத சொன்னதும் அவன் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பாஸ் அங்கே யாருமே இல்லையே, உங்கள் ஒய்ஃப் வந்துட்டு பெரிய வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரானரி லேடி தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு பார்த்தா அதை சாப்பிட்டதில் அங்கே வந்துட்டு மயக்கமே வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. அப்போ அங்கே அவங்க சிஸ்டர் வந்துட்டு அந்த பென்டென்ட்டை கொண்டு வந்து விற்க வந்ததுமே, இது என்னோட ஃப்ரெண்டோடதாச்சே, நீ எப்படி வந்துட்டு திருடிட்டு வந்த, அப்போ நீ வந்துட்டு திருடிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் அவள் ரொம்ப பயந்து போயிட்டு வேமா அங்கே அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி வேமா ஓடி போயிடுறா. பிறகு நம்ம ஹீரோயின் அவங்கள மீட் பண்ணிட்டு ஐயோ என் உடம்புக்குள்ள டெவில் புழுந்துருச்சு, எனக்கு என்னென்னமோ பண்ணிட்டுருக்கு இப்போ அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த இதெல்லாமே சொன்னதுமே, இது வந்துட்டு சும்மா நார்மலாக வந்துட்டு ஒரு பொண்ணுக்கு ஆணுக்கு நடக்கிற விஷயம்தான், நீ அதுக்காக வந்துட்டு இப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருப்பியா, இது ஒரு நார்மலான விஷயம் அப்படின்றத சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. அப்போ பார்த்தாங்க ஒரு கார் வந்து ஆக்சிடென்ட் பண்ணிடுது நம்ம ஹீரோயினை. அவளுக்கு பார்த்தா எதுவுமே ஆகலை. அதை பார்த்துட்டு அந்த பர்சனுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது, இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் ஆகிருக்கான்னு அந்த பொண்ணுக்கு எதுவுமே ஆகலையேன்னு சொல்லிட்டு. பிறகு நம்ம ஹீரோயின் இப்படி ஹீரோ வந்து ஷாக் ஆகி போயிடுறா பார்த்துட்டு மயக்கமாக இருக்கிறத அவனை எழுப்பி விட்டதுமே அவன் பார்த்தாங்க ரொமான்ஸ் ஆகிட்டு ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணதுமே ஒரு பஞ்சு விட்டதில் அவன் பாவம் திரும்ப அங்கே மயக்கமாகிடுறான். பிறகு அவங்க சிஸ்டர் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட வந்துட்டு இது வந்துட்டு பெரிய வந்துட்டு ஒரு லக்ஸரியான ஒரு பென்டென்ட் தான், இதனால் எனக்கு மெடிக்கல்
மெடிக்கல் பவர்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போய் நான் வந்து அவனை சரிப்படுத்துறேன்னு சொல்லி எல்லாத்தையுமே சரி பண்ணி நான் கொண்டு வந்துட முடியும். இதுக்கப்புறம் நான் வந்துட்டு அவனை மேரேஜுமே பண்ணிக்கிற முடியும். அவங்க ஃப்ரெண்டே இதை பற்றி சொன்னாங்க. இது அவளோடது போல். அவங்க யங் மாஸ்டர் வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸ்ன்றது அவளுக்கே தெரியாமல் இருக்குது அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அவர் தான் வந்துட்டு பெரிய டிவைன் மாஸ்டர்ன்றது அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ இந்த பிளான்லாம் கேட்டு அவங்களுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது. இவங்க இப்படி தூங்கி கிடக்கிறத பார்த்துட்டு பாட்டி வந்துட்டு என்னாச்சு இவனுக்கு அப்படின்றத நாங்கள் கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அவங்க பேரனை எழுப்பி விட்டு என்ன 2 பேருமே ஒன்றா இருந்தீங்களா என்னன்னு சொல்லிட்டு கேட்டதோ அவள் அடித்ததை நினச்சிட்டு அவனுக்கு திரும்பவுமே அங்கே மயக்கம் வந்துடுது. நம்ம ஹீரோயின் அங்கே ரூம்குள்ளே வந்துட்டு அவன் கண்டுக்கவே மாட்டான். எதுக்காக வந்துட்டு நீ தேவையில்லாமல் வந்துட்டு இப்போ இங்கே வந்திருக்கு அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவப்படுறா. நீ வந்துட்டு உனக்கு தேவைன்னா எனக்கு ஹஸ்பண்ட் கூப்பிடுற காசு வாங்குற வரைக்கும் அதுக்கப்புறம் போட்டு அடிக்கவா செய்கிற அப்படின்றத சொன்னதும் என்னோட கேரக்டரே அதுதான்ப்பா அப்படின்றத சொல்லிட்டு அவள் வந்து அவங்க அவனை படுக்க வச்சுட்டு போர்வையை போத்தி இவ ரொம்ப ஹாப்பிட்டு சிரிச்சிட்டே இருக்கா. இவனை ஏன் எனக்கு இப்போலாம் பிடிக்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. பிறகு ஹீரோயினோட சிஸ்டரை பார்த்தா கீழே வந்துட்டு இந்த பார்த்தீங்களே இந்த பென்டென்ட் இருக்குது இந்த டிவைட் மாஸ்டரோட சிசியே நான் தான். அவங்க பேரனை வந்துட்டு என்னால் சரி பண்ண முடியும். நான் ட்ரீட்மெண்ட் பண்ணி காப்பாற்றுறேன். ஆனால் நீங்கள் 50% ஷேர்ஸ் எல்லாமே என் பேரில் மாற்றணும். ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே என் பேரில் மாற்றணும். உங்கள் பேரனையுமே எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய கண்டிஷன் போட்டதும் நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது நீ வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்துட்டு பாட்டிக்கு ரொம்ப வந்துட்டு ஆசை பேரை நடக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு நான் வந்து பண்ணித்தரேனே அப்படின்றத சொல்லும்போது அப்போ அவங்க சிஸ்டர் அங்கே வந்துடுறா. என்ன தைரியம் தான் என்னோடது திருடி வச்சுருக்க எதுக்காக நீ இப்படி வச்சுட்ருக்கேன்னு சொன்னதும் அவளுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்படின்னா இவளோட மாஸ்டர் வந்துட்டு யார் எவ்வளோ வந்துட்டு பெரிய ஆளுன்றது இவளுக்கு தெரியாமல் இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு இது வந்துட்டு என்னோட தான் நீ ஏன் வந்துட்டு ஏதாச்சும் உளறிட்டு இருக்காது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க மாஸ்டர் எங்கே வந்துடுறாரு. பார்த்தா இந்த காலத்து யூத் மாதிரி அங்கே மாறி வந்திருக்காரு. அவங்க பாட்டிக்கு வந்துட்டு அவரை பார்த்துட்டு இவர் என்ன அந்த மாஸ்டர் மாதிரி இருக்காருன்னு சொல்லி ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினுக்காக அவர் அந்த ஃபிஷ்ஷெல்லாம் காமிச்சதும் அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கா. அப்போ இதான் என்னோட சிஸ்டர்னு சொல்லும்போது அவள் பார்த்தாங்க ரொம்ப வந்துட்டு ஓவராக பேசிட்டு தான் வந்துட்டு அந்த மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆளுன்ற மாதிரி பேசினதும் அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஃப்ராடு வேலையாக பண்ணிட்டுருக்கா. மரியாதை எங்கேருந்து போ அப்படின்ற சொல்லிட்டு அடித்து அங்கேருந்து விரட்டி விட்டுறாரு. பிறகு நம்ம ஹீரோயின் நீ இது யார் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது மாஸ்டர் இது என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்ற சொன்னதும் என்னது ஹஸ்பண்டா என்னோட வந்து விருப்பம் இல்லாமல் இந்த மேரேஜ் நடந்திருக்கு நீ முதல் டைவர்ஸ் பண்ணுன்னு சொன்னதும் மாஸ்டர் இதில் எதுக்கு உங்களோட விருப்பம் அப்படின்றத சொல்கிறா. அதுக்கப்புறம் இவனால் நடக்கவே முடியல இவனை எப்படி நீ மேரேஜ் பண்ணுவேன் இவனை வந்துட்டு நீ வந்து டைவர்ஸ் பண்ணி ஆகணும்னு சொன்னதுமே அப்போ பாட்டி அவள் இன்னும் 3 டேஸில் எப்படியாச்சும் நடந்துருவான்னு சொன்னதும் மாஸ்டர் நீங்கள் என் மேலே நம்பிக்கை வைங்க என்னால் வந்து கண்டிப்பாக அவரை காப்பாற்றி நடக்க வைக்க முடியும் அப்படின்றத சொன்னதுமே அப்படின்னா ஓகே தான் 2 பேரும் சேர்ந்து ரூம்குள்ளே போங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சவங்க தள்ளி விட்டாங்க. நம்ம ஹீரோயின் சரி நான் வந்துட்டு உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி எப்படினாலும் காப்பாற்றிடுவேன் ஜஸ்ட் 3 டேஸ் தான் உன்னால் வந்துட்டு நடக்க முடியும் நல்லபடியாக அப்படின்றத சொன்னதும் ஹீரோ உண்மையாவான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆமான்னு சொல்லிட்டு அவள் பெரிய ஈட்டி மாதிரி எடுத்து அங்கே கொண்டு வந்ததும் இதை வச்சு குத்துனேன்னா நான் செத்து தான் போவேன் அப்படின்றத சொன்னதும் யார் உன்னை குத்த போகிறதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஏதோ வந்து மாயஜாலம் மாதிரி பண்ணுறா. இப்படியே வந்து 3 டேஸ் அவள் தூங்காமல் கொள்ளாமல் அங்கே வந்துட்டு அவனுக்காக ஒரு மெடிசன்லாம் ரெடி பண்ணி வந்துட்டு பெரிய உண்டையாக கொடுத்துட்டு இதை நீ சாப்பிட்டேன்னு வச்சுக்கோமே உனக்கு சரியாயிருன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இப்போ மாஸ்டர் அங்கே செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் கவலைப்படாதீங்க தூக்கம் இல்லாத வாசி அப்படி இருந்திருக்கா நல்லா இருவா அப்படின்றத சொல்கிறாரு. நம்ம ஹீரோ பார்த்தா எந்திரிக்கும் போது ஹீரோயின் அங்கே வந்துட்டு அவன் வாக் பண்ணி வந்ததுமே அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. உண்மையிலே நீ வந்துட்டு பெரிய ஆள் தான்ப்பா சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின்ட்ட சரி உனக்கு என்ன வேணும் கிஃப்ட் அப்படின்ட்டு சொன்னதும் எனக்கு வந்துட்டு கார்டு கொடு நான் வந்துட்டு அந்த மேல் மாடலாக இருக்கிற இடத்துக்கு போகணுன்னு சொன்னதுமே இந்த மாதிரி இடத்துக்கு எதுக்கு போகிறான்னு சொல்லிட்டு அவனுக்கு டென்ஷனாக இருந்தாலுமே சரின்னு சொல்லிட்டு அங்கே கார்டு கொடுத்து விட்டான். அவங்க ஃப்ரெண்டு அவளும் சேர்ந்து தான் அங்கே போயிட்டுருக்காங்க. பார்த்தாங்க நல்லா வந்துட்டு சூப்பராக வெல்கம்லாம் பண்ணுறாங்க. பிறகு இவளை பார்த்தா என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு சொன்னாங்க சீட் பண்ணிட்டு இருக்காள் அவங்க ஹஸ்பண்டுன்னு சொன்னதுமே அதுக்கு உன்ட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு சொன்னதுமே அதுக்கான வீடியோஸ் எல்லாமே என் கையில் போய் கிடச்சிரும் அதை காமிச்சு நம்ம டைவர்ஸ் வாங்கிட்டு நான் எப்படியாச்சும் அவரை மேரேஜ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு பெரிய ஆளாகலான்னு சொல்லிட்டு இப்படியே அடுத்தவங்க ஹஸ்பண்டை எப்படி வளைச்சி போகிறதுனே அவள் யோசிச்சுட்டு இருக்கான். பிறகு பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு நான் என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படின்றத சொன்னது உனக்குலாம் எப்படி தான் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோப்பா அப்படின்றத சொல்கிறா. அவங்க ஃப்ரெண்டு அங்கே மேல் மாடல் கூட எல்லாம் சேர்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. வா நீயுமே வந்துட்டு சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணு அப்படின்றத சொல்கிறாங்க. போய் உங்கள் மேடமை வந்துட்டு எல்லோரும் சேர்ந்துட்டு நல்லா கவர் பண்ணுங்க அப்படின்றதுமே சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே அசிஸ்டன்ட் பாஸ் இப்படி உங்கள் ஒய்ஃப் வந்துட்டு அங்கே போயிருக்கதா கேள்விப்பட்டேன் அப்படின்றத சொன்னதுமே அங்கே ரொம்பவே டென்ஷனாகி போயிடுது அவனுக்கு. அப்போ அங்கே பாட்டி வேற வந்து இந்த பாரு அவள் வந்து என்ன மாதிரி வேலை பண்ணி வச்சிருக்கா அப்படின்றத சொன்னதுமே பார்த்தா அவங்க சிஸ்டர் வந்து என் சிஸ்டர் வந்து ஹஸ்பண்டை வந்து சீட் பண்ணிகிட்டு இருக்கா பசங்களோட சேர்ந்து அங்கே மோசமாக வந்துட்டு போஸ்ட் போட்டு கமெண்ட்லாம் போட்டிருக்கா. நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேமா ஹீரோயினை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு போகிறான். பட் அவனுக்கு அங்கே உள்ளே போகிறதுக்கே வெக்கமாக இருக்குது எப்படி தான் இங்கே வந்தாங்களோன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. பார்த்தா அங்கே இருக்க பசங்க எல்லாருமே நம்ம ஹீரோயின்ட்டாங்க சாரி கேட்டுட்டு காப்பாற்ற சொல்லிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. ஏய் நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ற சொன்னதும் இவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு உள்ளே முங்கி எந்திரிக்க சொல்லிட்டுருக்கேன். நான் வந்துட்டு பைசா சம்பாதிக்கணும்ல, நான் வந்துட்டு இதை ஒரு காம்படிஷன் மாதிரி பண்ணிகிட்ருக்கேன்னு அவள் சொல்லிட்டுருக்கா. அதெல்லாம் கேட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நீ எப்படி இங்கே தனியாக வந்தேன்னு சொன்னதும் என்னோட ஃப்ரெண்டோட தான் வந்தேன்னு சொன்னதுமே அது பாய் ஃப்ரெண்டா கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்றத செட்டு கேட்டதும் ஏன் உனக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கா, அது வந்துட்டு கேர்ள் தான் அப்படின்றத சொன்னதுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு அங்கே அவனுக்கு வந்துட்டு ஹாப்பியாக இருது. சரி நல்ல வேளை இதாச்சும் வந்துட்டு பண்ணலையேன்னு சொல்லிட்டு பிறகு அவங்க சிஸ்டர் பார்த்தா அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுறா. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து நீ என்னோட ஒய்ஃப் மேலே தேவையில்லாமல் இப்படி அசிங்கம் பண்ணிட்ட, நான் உன் மேலே கேஸ் போடுறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து கேஸ் பதிவு பண்ணிட்டான் போல். நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் அவங்க அம்மா வந்துட்டு ஒரு விளங்காத லேடி, நீ வந்துட்டு பேசாமல் நான் நாளைக்கு அவனை மீட் பண்ணி வர வச்சு அவனை எப்படியாச்சும் செடியூஸ் பண்ணி அவனை கரெக்ட் பண்ணிடு அப்படின்ற சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாங்க. இங்கே நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அவங்க சிஸ்டர் கால் பண்ணி நான் வந்து அந்த மாஸ்டரை வந்து மீட் பண்ண வைக்கிறேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டு கூப்பிடுறா. பட் ஹீரோயினுக்கு தெரிஞ்சால் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு தோணுது. பட் இருந்தாலும் போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு போகும்போது ஹீரோயின் அங்கே ரொம்ப டவுட் ஆகிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறா. அப்போ அவங்க சிஸ்டர் பார்த்தா நம்ம ஹீரோவை மீட் பண்ணிட்டு அங்கே கையை பிடிச்சி பேசினதுமே ஹீரோயினுக்கு அவ்வளோதான் அங்கே டென்ஷன் ஆகி போயிட்டு ஒரு பஞ்சு விட்டதில்ல. அங்கே வந்துட்டு பூகம்பம் வந்த மாதிரி வந்துட்டு ரொம்பவே ஷாக்காகி போயிருந்த இடமேவும் அங்கே இருக்க எல்லாருமே பதறி அடித்து ஓடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் எவ்வளோ தைரியம் தான் என்னோட ஹஸ்பண்ட் மேலே கையை வச்சிருப்பேன், மரியாதையில கையெடு இல்லை நான் கையை உடச்சிருப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே போட்டு பயங்கரமாக சண்டை போட்டு விட்டுட்டு வேமா அவங்க இருந்து போனதுமே ஹீரோ அவளை வந்து சமாதானப்படுத்துகிறான். நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாதுன்னு, இந்த மாதிரி ஒரு ஃப்ராடு கூட எனக்கு என்ன சவகாசம் இருக்குது, நான் வந்துட்டு இங்கேருந்து கிளம்புறேன், எனக்கு டைவர்ஸ் கூட அப்படின்ற சொல்லிட்டு வீட்லேயுமே இதே பஞ்சாயத்து தான் போயிட்டுருக்கு. அப்போ அவங்க பாட்டி எவ்வளோ வந்து சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க அவங்க மாஸ்டர் மாரி தான். பட் ஹீரோயின் அங்கே கேட்கவே மாட்டா. நான் வந்துட்டு எல்லாத்தையுமே பேசி எப்படியாச்சும் சரி பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டாங்க. வீட்டில் எல்லாருக்குமே அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸ்டே பார்த்தா அவள் வந்து வீட்டில் இருந்த லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு போனதுமே நம்ம ஹீரோ நீ இப்போ எங்கே போயிட்டுருக்க, ஏன் இப்படிலாம் பண்ணுறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் மரியாதை என் பாதை விட்டு போயிருன்னு சொல்லிட்டு அவனை ஒரு பஞ்சு விட்டதில்ல. அவனுக்கு பார்த்தாங்க வாயில் ரத்தமே வர ஆரம்பிச்சிருது. அதை பார்த்துட்டு அங்கே எல்லாருமே ரொம்ப பயந்து போயிடுறாங்க. ஹாஸ்பிட்டலுமே சேர்த்து வச்சுட்டு பாட்டி அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு ட்ராமா வேற பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்கு ஏதோ ஆகலை, சும்மா ஆக்டிங் தான் போல். இப்போ நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ அங்கே வந்துட்டு அவங்க சிஸ்டர் நான் வந்துட்டு என்னால் காப்பாற்ற முடியும், நான் தான் அந்த மெடிக்கல் பேரி அப்படின்றத அவள் சொல்கிறா. ஆனால் வந்துட்டு அங்கே ஹீரோயினுக்கு தான் தெரியுமே இவள் ஃப்ராடு பேசிகிட்டு இருக்கான்னு, நீ வந்துட்டு என்னோட பெயிண்டட் எடுத்து வச்சுக்கிட்டு ஃப்ராடு பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதும் உன்கிட்ட வந்துட்டு என்ன வந்து ஆதாரம் இருக்குது, நான் தான் வந்து திருடுனேன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கா, அது என்னோட மாஸ்டர் எனக்கு கொடுத்தது அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஓவராக வந்து ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ உங்கள் மாஸ்டரே அங்கே வந்துடுறாரு. அவளை பார்த்து நீ வந்து உன்னோட மாஸ்டர் வந்து பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இருக்கேன், அவரை வந்து என்னை மீட் பண்ண வைக்க முடியுமான்னு சொன்னதும் கண்டிப்பாக அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. ஏதாச்சும் ஒரு ஃபேக்காக ஆளை கூட்டிகிட்டு வந்து நடிக்க வச்சா அவங்களுக்கு நான் தெரியவா போகுது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணிகிட்டு இருக்கா. பட் மாஸ்டருக்கு தான் தெரியும் தன்னோட பொண்ணு மாதிரி அவர் நினைக்கிறது நம்ம ஹீரோயினை தான். ஸோ வந்துட்டு இவ வந்து ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கா, இவளுக்கான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிடுறாங்க. அவங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்கு அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காங்க போகிறாங்க. அங்கே அவங்க ஃப்ரெண்டு நல்லா தண்ணியை போட்டுட்டு அவள் பாட்டு அவங்க பேசி புலம்புறா. நம்ம ஹீரோயினுமே ஐயோப்பா இவன் நம்மளோட மோசமாக இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு வேமா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் கால் பண்ணி பாஸ் நீங்கள் வந்துட்டு கிளம்பி வாங்க, இவ அட்டுலியும் தாங்க முடியலன்னு சொல்லும்போது பார்த்தா ஆஃபீஸில் வந்துட்டு தனக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கிற மாதிரி அங்கே வந்துட்டு ஓவராக சீனை போட்டுட்டு அட்டுலியும் பண்ணிகிட்ருக்கா. எல்லா ஸ்டாஃப்ஸையுமே ஓவராக வந்துட்டு அட்டுலியும் பண்ணிகிட்ருக்கா. அப்போ ஹீரோயின் இவளுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்க வேணாமா அப்படின்றத சொல்லிட்டு பார்த்தியா இது கையில் வச்சுக்கோ, இது வந்துட்டு உண்மை மட்டும்தான் பேச முடியும்னு சொல்லிட்டு அவங்க மேஜிக் பண்ணி விட்றா. அவள் பாட்டை வந்துட்டு இப்போ வரைக்கும் பண்ண ஃப்ராடுத்தனை எல்லாத்தையுமே அவங்க உளர ஆரம்பிச்சிடுறா. அவள் வந்து ஸ்டாப் பண்ணி பார்க்குறா. பட் முடிய மாட்டுது. நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லும்போது நீ தான் இப்போ உண்மையை கொட்டி உளறிட்டியா, அப்புறம் என்ன நீ சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ரொம்பவே நம்ம ஹீரோயினுக்கு சிரிப்பாக தான் வந்துட்டுருக்கு. இவள் வந்துட்டு புலம்பி தவிக்கிறத பார்த்துட்டு வாயெல்லாம் கையை வச்சு மூடி மறைக்கிறா. பட் அப்பயுமே முடிய மாட்டுது. அங்கே இருக்க எல்லாருமே இவ்வளோ ஒரு கோமாளி மாதிரி பார்த்துட்டு அங்கே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த அஃபெக்ட் வந்து நம்ம ஹீரோக்குமே பற்றுது. நம்ம ஹீரோக்குமே ஒரு மாதிரி ஆனதுமே அவனுமே அங்கே உண்மையெல்லாம் பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் என்னை லவ் பண்ணுறியா என்னையான்னு சொல்லிட்டு கேட்குறான்னு பார்ப்போன்னு பார்த்தா உன்னோட பாஸ்வேர்டு என்ன அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே நம்ம ஹீரோக்குமே அதை சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லைனாலுமே வந்துட்டு அங்கே சொல்ல வேண்டிய நிலைமையாகி போயிடுது. உங்கள் வீட்டில் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவனை வந்து டின்னருக்காக கூப்பிட்டு வந்து அவன் கூட வந்து செடியூஸ் பண்ணி ஒன்றா இருந்துரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடச்சிரும், மேரேஜுமே பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ட்ரிங்க்கில் வந்து அவள் ட்ரக்கை கலந்து கொடுத்துடுறா. நம்ம ஹீரோ குடித்ததுமே அவனுக்கு அங்கே ஒரு மாதிரியா தலையெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சதுமே அவள் இன்னைக்கு நீ எனக்கு சொந்தமாகிறது யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் க்ளோஸாக வந்ததும் நான் வாஷ்ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போகிறான். அப்போ பாட்டியும் ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. இவ்வளோ டைம் ஆயிடுச்சு எங்கே அவனை ஆளவே காணாமே அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு அவங்களுக்கு.
அப்போ நம்ம உங்கள் ஹீரோயினுக்கு கால் பண்ணிடுறான். என்னை வந்துட்டு இந்த மாதிரி உன்னோட சிஸ்டர் பண்ணிட்டா, ப்ளீஸ் என்னை வந்து காப்பாற்றுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நான் இப்போவே வரேன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது அவளை பார்த்தா அங்கே கதை ஓப்பன் பண்ணி வந்துட்டு, நீ இப்படி வாஷ்ரூம்லலாம் போனேன்னா நான் உன்னை விட்டுருவேன்னு நினைக்கிறியா, நீ இன்னைக்கு என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் க்ளோஸாக வரணும்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தா போட்டு அடிச்சுட்டு நம்ம ஹீரோவை அங்கே காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ, நீ என்னோட ஒய்ஃப் தானே, எனக்கு இந்த ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பிடிச்சி கிஸ் பண்ணும்போது ஹீரோயின் இது டெவில் ஆச்சின்னு சொல்லிட்டு பிடிச்சி அங்கே அடிச்சு தள்ளினதில்ல நம்ம ஹீரோ பாவம் அப்படியே மயக்கமாயிடுறான். ஐயோ இப்படியாகி போயிடுச்சு அப்படின்ற சொல்லிட்டு அவனவே அங்கே பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு சிரிச்சிட்டே இருக்கா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோவும் ஹீரோயினுமே சரியாக பேசிக்கவே இல்லை. அப்போ அங்கே பாட்டி வந்துட்டு நேற்று நைட்டு 2 பேத்துக்கு நடுவில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு க்ளோஸாக இருந்தீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோக்கு வந்துட்டு அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சுக்கு. எங்கே பக்கத்தில் விட மாட்டாளேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்போங்க நம்ம ஹீரோயினுமே பாட்டி அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லும்போது, எனக்கு தெரியுமே நீங்கள் குழந்தை பெற்றுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ நான் வந்துட்டு இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். எங்கள் அசிஸ்டண்ட்டும் நம்ம ஹீரோவுமே அங்கே ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ ரொம்ப டென்ஷனாக இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் அங்கே வந்து என்னாச்சு ஏதாச்சும் ப்ராப்ளமான்னு கேட்டதும், எல்லாம் உன்னோட சிஸ்டரோட வேலை தான், அந்த இடத்துல வந்துட்டு சில ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காளான்னு சொன்னதுமே அவளால தானே ப்ராப்ளம், நானே வந்துட்டு எல்லாத்தையுமே சரி பண்ணிடுறேனே அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. என்னோட அசிஸ்டன்ட் போயிருக்காருல பார்த்துக்குவாருன்னு சொன்னதுமே என்னோட சிஸ்டர் தானே நான் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவள் சொல்கிறா. பிறகு இவங்க சிஸ்டரை பார்த்தா அங்கே ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கா. அவங்க அப்பா அப்படி காசு பூரா கறி ஆக்கிட்டு இருக்க, ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு இருக்காரு. சீனில் அசிஸ்டன்ட் பாஸ் அங்கே இருக்க ப்ராப்ளம் எல்லாமே வந்துட்டு சால்வ் ஆயிட்டு இருக்கா. ஆனால் வந்துட்டு ஏசியில் இன்னொரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே காமிச்சா வந்துட்டு பாட்டியும் நம்ம ஹீரோயின் சேர்ந்துட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ற பேரில் என்னென்னத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு தலை வலிக்குது, எனக்கு இருக்க பிரச்சனையில் இவங்க தொல்லைகளை வேறையா அப்படின்ற சொல்லிட்டு இவ்வளோ பார்த்தா அங்கே பெரிய பார்ட்டியை ஏற்பாடு பண்ணியிருக்கா. யாரையாச்சும் கூட்டிகிட்டு வந்துட்டு தான் தான் வந்துட்டு அந்த மெடிக்கல் ஃபேரின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்கா. இன்றைக்கி பாருங்கள் நான் பண்ணுற வேலையால் அவன் வந்துட்டு அவளை டைவர்ஸ் பண்ணிவிட்டு என்னவே மேரேஜ் பண்ணிக்குவான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவுமே வந்ததும் எங்கே அவங்கள அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது பார்த்தா அவங்க வந்துட்டு அந்த மாஸ்டருமே அப்போ தான் அங்கே வந்துட்டுருக்காரு. இப்போ பார்த்தா நான் தான் அந்த மெடிக்கல் பேரி அப்படின்ற சொல்லிட்டு பேசினதும் அங்கே இருக்க எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன வந்துட்டு பேசிகிட்டு இருக்க, நீ வந்துட்டு இத்தனை நாள் இங்கே தான் இருந்த, திடீர்னு எப்படி நீ கண்ட்ரி ஸ்ட்ரைட் போயிட்டு வந்த அப்படின்ற சொல்லும்போது பார்த்தா அடுக்கடுக்காக போய் பேசிகிட்டு இருக்கா. ஃபைனலாக பார்த்தா அந்த மாஸ்டருமே அங்கே வந்துடுறாரு. அதை பார்த்துட்டு அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. அப்போ அவர் சொல்லிடுறாரு நான் தான் அந்த மாஸ்டர் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. இவ தான் என்னோட சிசியை, இவ தான் எனக்கு வந்துட்டு எல்லாமே அப்படின்றத சொன்னதும் இந்த ஆள் வந்து போய் சொல்லிட்டு இருக்காரு, இவர்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு இந்த பென்டென்ட் ஏன்ட்ட இருக்கப்ப எப்படி வந்துட்டு இந்த ஆள் வந்துட்டு அவளுக்கு கொடுத்துருப்பாரு அப்படின்றத சொன்னதும் இப்போ நான் நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் அந்த மேஜிக்கை பண்ணி அங்கே வந்துட்டு அவர் ப்ரூவ் பண்ணதுமே இந்த பாருங்கள் இன்னுமே இது ஏன்ட்ட தான் இருக்குது அப்படின்ற சொன்னதும் இதை எப்படி யூஸ் பண்ணணுன்ற பவராச்சும் உனக்கு தெரியுமா அப்படின்ற சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஸோ வந்துட்டு எல்லாரும் முன்னாடியும் அவளுக்கு அங்கே ரொம்ப அசிங்கமாக போயிடுது. இது வந்துட்டு சொந்தமானது இவளுக்கு தான், நான் இவளுக்கு தான் கொடுத்து விட்டுருந்தேன், நீ எப்படி வந்து திருநன்னு சொல்லிட்டு எதுவுமே அங்கே வந்து ரொம்ப அசிங்கமாக போயிடுது. அவங்க அப்பாவையும் அம்மாவையும் அவர் வளைச்சு கட்டி அங்கே வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்காரு. கண்டிப்பாக உங்களுக்கான பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ அவருங்க கோவப்பட்டு அடிச்சுட்டு அங்கே சாரியுமே கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோட்ட உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, உனக்கு உடம்பு சரியானது அப்படின்றத சொன்னதும் இப்போ அது இம்பார்ட்டன்ட் கிடையாது, இப்போ நான் நல்லா ஆகிட்டேன், ஸோ நம்ம வந்துட்டு என்ன வேலை பண்ணணுமோ அதை பண்ணணும்ல, நம்ம பேபியை பற்றி பிளானிங் பண்ணணும்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு இப்போயுமே அதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. நீ வந்துட்டு என்ன வந்து பேசிகிட்டு இருக்க, என்னோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரிய வேணாமா அப்படின்ற சைட்டு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணதுமே ஐயோ என்னை விடுறா அப்படின்றத மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கா. பட் ஹீரோ விடுற மாதிரி இல்லை, இப்படியே ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு அவங்க 2 பேருமே ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.